மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 1-8. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவர் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். சிந்தனை: இயேசு தம் சீடர்களுடன் தம் சொந்த ஊருக்கு வருகின்றார். இந்த ஊர் பெரும்பாலும் கப்பர்நகூமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கப்பர்நகூமில் இயேசுவின் சாதாரண அன்றாட வாழ்க்கையை பற்றி நற்செய்திகள் அதிகம் கூறாவிட்டாலும் அந்த சிறிய நகரம் அவருடைய பணியின் மையமாக செயல்பட்டது என்பது தெளிவாகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு முடக்குவாதமுற்றவரின் பாவங்களை மன்னித்து அவரை அற்புதமாய் குணப்படுத்தியதை காண்கின்றோம். இந்த புதுமை நடந்த சூழல் மிகவும் முக்கியமானது. கப்பர்நகூம் பல வழிகளில் நமது சொந்த ஊர்கள், கிராமங்கள், வீடுகள், அன்றாட வாழ்க்கை, தொழில்கள், சமூகங்கள் மற்றும் குடும்பங்களை பிரதிபலிக்கின்றது. இயேசுவின் இந்த உலக பிரவேசம் எளிமையானதாகவும் மறைவானதாகவும் சாதாரணமானதாகவுமே இருந்தது. பெத்லகேமில் விலங்குகள் மத்தியில் பிறந்த அவர் பின்னர் ஏரோதுவின் வாளுக்கு அஞ்சி எகிப்துக்கு தப்பி போகின்றார். திரும்பி வந்து நசரேத்து என்ற சிற்றூரில் வளர்க்கப்படுகின்றார். முக்கியமில்லாத ஓர் ஊராக அன்று அறியப்பட்டது. யோசேப்பிடம் தச்சு தொழிலை கற்றுக்கொள்ளுகின்றார். கோவில் குளம் என்று சாதாரண ஓர் இளைஞனாக வளர்ந்து வருகின்றார். தனது பணிவாழ்வை தொடங்கிய பின்னரும் தாழ்மையும் எளிமையும் கொண்ட வாழ்வையே தொடர்ந்து வாழ்ந்தார். தம் சீடர்களோடு கிராமங்கள், நகரங்கள், ஊர்கள் தோறும் கால்நடையாகவே பயணம் செய்து போதித்து வந்தார். உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் இறைவனையை சார்ந்து நின்றார். எல்லா மக்களுடனும் அன்புடனும் இரக்கத்துடனும் பழகினார். சாதாரண மக்களுக்கு அவர் சாதாரணமானவராகவே தோன்றினார். தந்தையின் கண்களுக்கு தாழ்மையால் போர்த்தப்பட்ட இறை மகனாக இருந்தார். அவருடைய உண்மையான மகிமை பலரின் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. பார்ப்போற்றும் அரசராக அவர் வந்திருக்க முடியும். ஆனால் அவர் தாழ்மையை தேர்ந்தெடுத்தார். அன்றாட வாழ்வின் சாதாரண நிலையை ஏற்றுக்கொண்டதன் மூலம் இயேசு மனித வாழ்வை புனிதப்படுத்தினார். அன்றாட பணிகளையும் சந்திப்புகளையும் தம்மோடு ஒன்றிப்பதற்கான பாதைகளாக மாற்றிக்கொண்டார். இயேசுவின் இந்த சாதாரண வாழ்வுடன் எமது சாதாரண வாழ்வின் நற்பண்புகள், விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, அக்கறை, தாராள குணம் என்பன இணையும் போது அவை இயேசுவின் அருளால் உயிரோட்டம் பெறுகின்றன. எமது சாதாரண மனித வாழ்வு இறை அருளுடன் சந்திக்கும் ஒரு புள்ளியாக மாறும்போது கப்பர்நகூம் மக்கள் இயேசுவின் அருளை எதிர்கொண்ட அதே வழியில் நம் வாழ்வின் ஒவ்வொரு சாதாரண பகுதியையும் காணலாம். ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு உரையாடலிலும்
கடமையிலும் செயலிலும் இயேசு நமக்காக காத்திருக்கின்றார். நம்பிக்கையோடு நாம் அவரை எமது சாதாரண வாழ்வில் கண்டுகொள்ள வேண்டும். அவருடைய தாழ்மையான பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அன்பு செய்ய வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும். செபம். ஆண்டவரே, எமது சாதாரண வாழ்வில் உம்மை கண்டுகொள்ள நம்பிக்கையின் பார்வையை எங்களுக்கு தாரும். ஆமென்.